கர்த்தருடைய மகா கிருபையினாலே இந்த அனுதின தியான நிகழ்ச்சி 1000வது நாளை தொடப்போகிறது. இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருந்தால் இந்த சந்தர்ப்பமாக ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்தவர்களா இருப்பீங்க. ஹalleluya. குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? தேவனின் வார்த்தைகளை கேட்க ஆயத்தமா? வாங்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, இன்னொரு முறை இன்னொரு நாளில் நம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். எங்களோடு பேசுங்க. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இன்னும் உம்முடைய அன்பை அறியாமல் இருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய அன்பை அறிந்து கொண்டு உம்முடைய அரவணைப்புக்குள்ளே வரும்படியாக பரிசுத்த ஆவியின் காரியங்களை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என்னங்க, கிறிஸ்துவின் அன்பை அறியாதவர்கள் இன்னமும் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. எல்லாரை பற்றி அப்படி இருக்கட்டும், உங்களுக்கு தெரியுமா ஏசாண்டவர் அன்பை நீங்க எவ்வளவு ருசி பார்த்திருக்கிறீங்க, எவ்வளவு அறிந்திருக்கிறீங்க, எவ்வளவு அனுபவிக்கிறீங்க. ஏதோ சின்ன நன்மை எனக்கு செய்தாரு, ஒரு சுகம் கிடைத்தது, நான் கேட்டதை தேவன் கொடுத்தார், ஆகவே அவர் ரொம்பவும் அன்புள்ளவர் என்று நினைக்கிறீங்களா? அவ்வளவுதானாங்க? அல்லது இன்னும் அவருடைய ஆழமான அன்பு. ஏசாண்டவர் இந்த உலகத்துக்குள்ளே எதற்கு வந்தார்? தேவன் உலகத்தை எவ்வளவோ நேசித்ததால் அவருடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை இந்த உலகத்திற்குள் அனுப்பினார். அனுப்பினா மட்டும் அவர் வரணும் இல்லையா? அவர் இந்த உலகத்துக்கு வந்து ஆடம்பரங்களை அனுபவிக்கவோ சந்தோஷப்படவோ அதிகாரம் செலுத்தவோ வரவில்லை. அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவை மரணம் அடையும்படிக்கு தம்மை தாம் தாழ்த்தி கொண்டார். நமக்காக இந்த உலகத்துல எல்லா விதமான பாடுகளையும் சகித்து ஜெயித்து நமக்கு பெரிய அண்ணாவாய், நமக்கு எடுத்துக்காட்டாய், நமக்கு ஆறுதலா இருக்க வந்தார். இந்த நல்ல இயேசுவை அறியாதவங்க எவ்வளவு பேர் இருப்பது எவ்வளவு வேதனையான விஷயங்க. இதோ இந்த நாட்களில் நாம் ஏசாண்டவருடைய அன்பையும் அவருடைய சிலுவை அன்பையும் குறித்து நாம தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க சிலுவை எப்பயாவது பார்த்திருக்கிறீங்களா? இப்போ எங்க பார்த்தாலும் சிலுவை தான். எல்லா விதமான சிலுவைகளும், எல்லா சைஸ்லயும், எல்லா உலோகங்களிலும், எல்லா மரத்திலும், எல்லா சுவர் மேலும் பெயிண்டிங்ஸ்ல பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே சிலுவை என்றால் தெரியாதவர்கள் கிட்டத்தட்ட யாரும் இல்லாம இருக்கலாம். அது கிறிஸ்தவங்க சின்னம் என்றோ, அது கிறிஸ்தவர்களின் தேவனுக்கு அடையாளம் என்றோ ஒரு சிலர் அதை பெருசா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆனா ஒன்றுங்க, சிலுவை நமக்கு முக்கியம் இல்ல, மர சிலுவை முக்கியம் இல்ல. சிலுவை என்றால் நேராக ஒன்று, குறுக்கே ஒரு மரம். அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது. நேரான மரம் உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்க வேண்டும். குறுக்கே இருக்கிற மரம் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சமாதானம் இருக்க வேண்டும். ஏசாண்டவர் சிலுவையின் மூலமாக நமக்கு இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், உன் தேவனை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அவரை அன்பு கூற வேண்டும். அதுபோல உங்க பிறரை அவங்களை பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. உங்களுடைய பிறரை உன்னை போல உன்னுடைய பிறனை நேசி. அந்த சிலுவையிலே அன்பு வெளியரங்கமாகிறது. அப்போ சிலுவையில் இருக்கிற கிறிஸ்துவை நீங்க கவனித்தீங்களா? இன்னும் ஒரு சிலர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற பொம்மையை வைத்துக் கொண்டு வணங்கி கொண்டிருக்காங்க. அது அவசியம் இல்ல. அவர் இப்போது சிலுவையில் இல்ல. அவரை சிலுவையில் அறைந்தாங்க, அவர் மரித்தார், அந்த இரவு அடக்கம் செய்யப்பட்டார். அரிமத்தை யோசேப்பு என்னும் ஐஸ்வர்யவானுடைய அவனுடைய தோட்டத்திலே, கல்லறை தோட்டத்தில் அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் சொன்னபடியே 3வது நாளிலே மரணத்தை ஜெயித்து எழுந்தார். இப்பொழுதும் எருசலேமிலே அந்த அரிமத்தை யோசேப்பின் கல்லறையை, வெறுமையான கல்லறையை இப்பொழுதும் பார்க்கலாம். ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நீங்க கவனிச்சா, அவர் 2 கைகளும் ஆணிகள் அடிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் சிலுவையில் அவர் கைகள் நீட்டப்பட்டே இருக்கிறது. நீட்டிய கரங்கள் ஏசாண்டவரின் கரங்கள். அந்த காட்சியை பார்க்கும் போதெல்லாம் என் ஏசாண்டவர் தம்முடைய கரங்களை எனக்காக நீட்டி என்னை வர சொல்கிறாரு. என் அரவணைப்புக்குள்ளே வா என்கிறாரு. பார், உனக்காக நான் எவ்வளவாக தியாகம் செய்தேன் என்று, என்னுடைய அன்பை ருசிப்பாரு என்று சொல்லுவது போல தோன்றுகிறது. உங்களுக்கு ஏதாவது தோணுதா? ஏசாண்டவர் சிலுவை குறித்து தியானிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது மாற்றம் உண்டாகிறதா?
ஆர் யூ செரிஷிங்? அதில் நீங்க மகிழ்கிறீர்களா? கர்த்தருடைய அன்பை நினைவு கூறுகிறீர்களா? நீட்டிய கரங்கள். கீழ்ப்படியாதவர்களை நோக்கி நாளெல்லாம் என்னுடைய கரங்கள் நீட்டியே வைத்திருக்கிறேன் என்கிறாருங்க. ஏசாயாவின் புத்தகம் 65ஆம் அதிகாரம். ஏசாயா 65ஆம் அதிகாரம். என்னோடு சேர்ந்து வாசிங்க. 1ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். 2வது வசனம் பாருங்க, நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். யாருக்காக? நல்லவர்களுக்காக அல்ல. நம்ம சாதாரணமா பிள்ளைகளை பாசத்தோடு வா என்று நம்முடைய கரங்களை நீட்டுவோம். ஆனால் ஆண்டவர் யாருக்காக கைகளை நீட்டுகிறாரு? கீழ்ப்படியாதவர்களுக்காக, அவங்களுக்காக. கீழ்ப்படியாதவர்களை நோக்கி எவ்வளவு முறை சொன்னாலும், எவ்வளவு வேண்டினாலும் வரமாட்டேன் வரமாட்டேன் என்று சொன்னால் இன்னும் கெஞ்ச முடியுமா சொல்லுங்க? நம்ம பிள்ளைங்க இதுக்கு முன்பு சாப்பாடு சாப்பிடவே அவங்க ரொம்பவும் அடாவடி செய்வாங்க. வாப்பா வாப்பா, ஒரு வாய் சாப்பிடுமா, ஒரு வாய் சாப்பிடுமான்னு ஊட்டிவிட முயற்சித்தால் எவ்வளவு கிட்ட இழுத்து கொண்டாலும் அவ்வளவு தூரமாய் ஓடிக்கொண்டு இருப்பாங்க. எவ்வளவு நேரம் ஒரு தாய் கெஞ்சுவாங்க, வாமா 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 என்று 5 நிமிஷம் கெஞ்சுவாங்க. பசி எடுத்தா சாப்பிட, இல்லாட்டி போ என்பாங்க. ஆனா இயேசு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டி இருக்கிறேன். சில முறை எனக்கு தோன்றும், சிலருடைய விஷயத்துல தேவன் வாழ்நாள் எல்லாம் இப்பொழுதாவது வா, 30 வயதானது, 40 வயதாச்சு, 50 வயதாச்சு என்று நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறாருங்க. நம்மை நித்திய நரகத்திலிருந்து தப்புவிக்க, அழிவிலிருந்து தப்புவிப்பதற்கு. உன்னுடைய சொந்த யோசனைகளாலே நல்லதில்லாத வழிகளில் நடக்கின்றாய். நீ நினைக்கிறது எதுவோ என்று நினைத்து எங்கேயோ போகின்றாய் பாவத்தில். நீ ஏதோ பெட்டிங் செய்து பணம் சம்பாதிக்கலாம், ஏதோ சூதாட்டம் ஆடி பணம் சம்பாதிக்கலாம், ஏதோ சாராயத்தை குடித்து நல்ல மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஏதோ எங்கேயோ போய் எதையோ சாதிப்போம், எதையோ வாங்குவோம், எதையோ சம்பாதிப்போம் என்று உன் சொந்த யோசனைகளாலே ஏதேதோ செய்கிறாய். கடைசியில் அது எதுவும் பலிக்காத போது, எதுவும் நிறைவேறாத போது நீ நொந்து போகிறாய். கடைசிக்கு ஒன்றும் செய்ய முடியாதவனாய், கையால் ஆகாதவனாகிறாய். என்னையன்றி நீங்கள் எதுவும் செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொன்னார். நமக்கு இருக்கிற சாமர்த்தியம், திறமை, பலம், வாய்ப்புகள் தேவன் கொடுத்தது என்று உணர்ந்தால் தேவனிடத்தில் நன்றியுள்ளவர்களா இருப்போம். தேவனோடு கூட நம்ம வேலை செய்தால் எல்லா விஷயத்திலும் ஆசீர்வாதம். முரட்டாட்டம் செய்கிறவர்களுக்காக நாள் முழுவதும் கைகளை நீட்டி இருக்கிறாரு. ரோமருக்கு எழுதின நிருபத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அங்க இன்னொரு விதமா இருக்கு, பார்ப்போம். ரோமர் 10வது அதிகாரம் 21வது வசனத்தில் கடைசி பாகத்தில், கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமா இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். கீழ்ப்படியாமல் வார்த்தையை கேட்காதவர்களிடத்திற்கு, அவங்க சொந்த வழிகளில் அழிந்து போகிறவர்களிடத்திற்கு, தேவனுடைய வார்த்தையை கேளாதவர்களிடத்திற்கு யார் அக்கறை எடுத்துக் கொள்ளுவாங்க? வார்த்தையை கேட்டால் கேளு, இல்லாட்டி போ என்று சொல்லுவோம். பிள்ளைகள் இடத்துல கோபம் வந்தால், நமக்கு பிரியமில்லாதவர்களை, நம்மை மதிக்காதவர்களே, நம்மீது அக்கறையற்றவர்களை, நம்மை கணக்கில் வைக்காதவர்களே, கீழ்ப்படியாதவர்களே நாம ஏன் திரும்ப திரும்ப கூப்பிட போகிறோம்? என்ன, நம்ம மனிதர்களா இருப்பதால். ஆனா தேவ அன்பு உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்று உணர்ந்தால் அது ஆச்சரியங்க. ஏசாண்டவர் அன்பை எவ்வளவு உணர்ந்து கொண்ட அவ்வளவு அவரை பற்றி கொள்ளுவோம், அவ்வளவா இந்த உலகத்தை வெறுப்போம். இந்த உலக அன்புகள் நம்ம வாழ்க்கைக்குள்ள வராது. எவ்வளவு காலமா ஏசாண்டவர் உங்களை கெஞ்சி கொண்டிருக்கிறாரு. இந்த காலத்துல எவ்வளவோ பேர் பாருங்க, வாலிபர்கள் வாலிப வயதிலிருந்து, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, என் மகளே உன் இருதயத்தை தா, நான் உன்னை சரி செய்வேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு துணையா இருப்பேன், உனக்கு நன்மைகளை கொடுப்பேன். ஆண்டவர் அன்பு அநேக விதத்திலே இப்படி வசனத்தின் மூலம் ஆலயங்களிலே மீட்டிங்ஸ்ல அழைக்கும் போது கொஞ்சம் அசைந்தது போல இருந்தாலும் தேவனுக்கு திரும்ப கீழ்ப்படியாமல் இருக்கிறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. வாழ்நாள் எல்லாம் தேவன் சொல்லுகிறாரு, அவங்க எதிர்த்து பேசுகிறவர்களாம் பாருங்க. இன்னும் ஆண்டவர் அழைப்புக்கு கீழ்ப்படியாதது மட்டுமில்ல, கொஞ்சம் அதிகமா அழைத்தால், கொஞ்சம் சத்தமா அழைத்தால், உங்களுக்கு என்ன வேலை என்னோடு,
என் பேச்சுக்கு வர வேண்டாம் என்பது போல எதிர்த்து பேசுகிறாங்க. ஐயோ, இயேசு ஆண்டவர் அன்பை புரிந்து கொள்ளாமல் எதிர்த்து பேசுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க இன்றைக்கு பார்த்தால் வேதனையா இருக்குங்க. வானங்களை கேளுங்கள், பூமியை செவிக்கொடு. நான் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கினேன், ஆனால் என் பிள்ளைகள் என்னை மறந்து போனார்கள். என் பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருவதே இல்லை. அவர்களை எவ்வளவோ பெரியவர்கள் ஆக்கினேன், அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களிடம் இவர்களிடம் அதற்காக இதற்காக ஓடுகிறார்களே தவிர சிருஷ்டி கர்த்தரை ரத்தத்தை கொடுத்து வாங்கின மீட்பின் கர்த்தரிடத்தில் வராமல் இருக்கிறாங்களே. மாடு தன் எஜமானை அறியும். ஒரு மாடு இருக்கு பாருங்க, அது தன் எஜமானை அறியும். எங்க போனாலும் சாயந்தரத்துக்குள்ள அது திரும்பி வந்துவிடும், தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்துடும் இல்லையா? கழுதை தன் ஆண்டவனின் முன்னணை அறிந்திருக்கிறது. கழுதை என்றால் அது புத்தி இல்லாத கழுதை என்போம் நாம. அப்படிப்பட்ட கழுதை கூட குறைந்தது தன் எஜமான் எங்க இருக்கிறாரோ அங்க வந்துவிட்டு அங்க இருக்கின்ற கூட்டத்தோடு சேர்ந்து விடும், முன்னணைக்கு வந்துவிடும். அவர் உன்னை உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தா. நீ எங்கிருந்து வந்தாய்? நீ எப்படி செய்யப்பட்டாய்? உன் மதிப்பென்ன என்று அறியாமல் இருக்கிறாங்க ஜனங்க இன்றைக்கு. ரப்பர் பொம்மை, இரும்பு, பிளாஸ்டிக் போன்றவர்கள் என்று நினைக்கிறீங்களா? நம்மை மண்ணாலே தான் செய்தார் தேவன். ஆனால் இந்த மண்ணுக்கு மதிப்பு வந்ததற்கு காரணம் அவர் நம் சிருஷ்டிகர்த்தா. அவர் ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது. உனக்கு ஜீவன் கொடுத்த ஆண்டவரிடத்துக்கு போகாமல் நீ இந்த உலகத்திலே எங்கே எது செய்ய நினைத்தாலும், ஏதோ செய்தேன் சாதித்தேன் என்று நினைத்தாலும், உங்க வாழ்க்கையில நீங்க செய்தது பூஜ்யம் என்று உணர்கிற அன்றைக்கு பாக்கியவான்களா இருப்பீங்க. இந்த உலகை பிரிந்த பிறகு இருக்கின்ற நித்திய வாழ்க்கைக்காக நீங்க கொஞ்சமேனும் யோசிக்காவிட்டால், தேவன் இருக்கிறார், தேவன் யார், இந்த இயேசாண்டவர் எனக்கு என்ன செய்தார் என்று கேட்கிறவர்களே, எதிர்த்து பேசுகிறவர்களே, ஒரு முறை உட்கார்ந்து தனியா யோசித்து பாருங்க. உங்களுக்குள்ளதெல்லாம் அவருடையது தானே? நீங்க அவருடைய படைப்பு தானே? உங்க பெற்றோர் அவருடையவர்கள் தானே? நீங்க ஏதாவது செய்ய முடிகிறது என்று சொன்னால் அது தேவனின் உதவி இல்லாம செய்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? அது புத்தியினம். நாளெல்லாம் எதிர்த்து பேசும் ஜனங்களுக்காய் கீழ்ப்படியாத ஜனங்களை நோக்கி கைகளை நீட்டியே வைத்திருக்கிறார். எத்தனை குட் ஃப்ரைடேக்கு சென்று விட்டதோ, எத்தனை கிறிஸ்துமஸ் நிகழ்வுகள் சென்று விட்டதோ. சொல்ல போனா குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் பைபிள்லயே இல்ல, பண்டிகையே அல்ல என்கிறாங்க. இது இல்ல, ஆமா அல்ல. ஆனால் அவர் பிறப்பை தியானிக்கும் போது அவருடைய அன்பை குறித்து நினைவு கூறுகிறோம். அவர் மரணத்தை நினைவு கூறும்போது அவர் எவ்வளவு பெரிய தியாகி என்று, எவ்வளவு நேசித்தார் நம்ம என்பது ஞாபகம் செய்து கொள்கிறோம். ஆனாலும் உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படாவிட்டா நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கும் சௌந்தரியத்தை பார்க்க முடியாது. ஆகவேதான் குறைந்தது இப்பொழுதாவது உங்கள் பின்னாடி வந்து கொண்டிருக்கிற, உங்களை கெஞ்சிக் கொண்டிருக்கிற, உங்களை உயிரை கொடுக்கிற அளவுக்கு நேசிக்கின்ற ஆண்டவரின் அழைப்புக்கு கீழ்ப்படியுங்க. ஆண்டவர் அழைப்புக்கு திரும்புங்க. டர்ன் பேக். ரிப்பென்டன்ஸ் என்றால், மனம் திரும்புதல் என்றால், நீங்க ஒரே நோக்கத்தில் போகிறீங்க, உங்க ஆலோசனைகளின்படியே போகிறீர்கள். நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், நான் எதையாவது செய்ய முடியும், நான் சமாளித்துக் கொள்ளுவேன் என்கிறவங்களை பாருங்க. அவங்க ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி விடுகிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல சிக்கிக் கொள்ளுகிறாங்க. எதையுமே செய்ய முடியாது. நீங்க ஏதாவது செய்ய நினைத்தாலும் அதெல்லாம் வீண் 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 என்ற அந்த மகா ஞானியாகிய சாலமோன் அப்பொழுதே சொல்லிவிட்டார். உங்கள் ஜீவனை ரட்சிக்காமல், உங்கள் ஆத்மாவை ரட்சிக்காமல், நீங்க இந்த உலகத்துல எவ்வளவு செக்யூரிட்டி செய்து கொண்டாலும் உங்க ஜீவனை, உங்கள் பிராணனும் உங்கள் சகல வழிகளும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவரை நீங்க மகிமைப்படுத்தாவிட்டால் ஐயோ. இயேசாண்டவர் சிலுவையை தியானிங்க. எவ்வளவு அன்பை அவர் உங்களுக்காக காண்பித்தார் என்பதை நீங்க உணர்ந்து கொள்வீங்க. அவருடைய அன்பு நம்மை தேடுகிறது, நம்மை பின்தொடர்கிறது. அவர் அரவணைப்புக்குள்ளே நம்மை சேர்க்க வேண்டும் என்று இரவும் பகலும் நாள் முழுவதும் அவர் தம்முடைய கரங்களை நீட்டியே வைத்திருக்கிறார். இயேசுவே என்றால் போதும், அவர் அரவணைப்புக்குள்ளே உங்களை சேர்த்துக் கொள்வார். அந்த கெட்ட குமாரன் திரும்பி வந்தபோது அவரை அரவணைத்துக் கொண்டார், முத்தமிட்டார். அவருக்கு விலையுயர்ந்த வஸ்திரத்தை அணிவித்து கைகளுக்கு மோதிரம் போட்டார், பாதரட்சிகளை கொடுத்தார். என் குமாரன் காணாமல் போய் கிடைத்தான், மரித்து பிழைத்தான், கொண்டாடுவோம் என்று மகிழ்ந்தாருங்க. பரலோகத்திலே ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறாரு. இந்த ஆத்மாவை நரகத்திலிருந்து தப்புவிக்க நான் செய்ய முடிந்ததெல்லாம் செய்தேன்.
நீ இன்னும் மூர்க்கமான வழியில போகிறாய், என்னிடத்துக்கு வா என்று அவர் அழைக்கிறாரு. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஏவுகின்றார். இன்னும் நீங்க மனம் திரும்பாமல் இருந்தால் இந்த சீசன்ல ஏசாண்டவர் அன்பை நினைத்து தியானித்து அவர் கரங்களுக்குள், அவர் அரவணைப்புக்குள் வந்து விடுங்க. ஜெபிப்போம். பரிசுத்த அன்புள்ள தகப்பனே, எவ்வளவு பெரிய அன்பாண்டவரே உமக்கு எங்கள் மீது. எத்தனை முறை முரட்டாட்டம் செய்தாலும், வேண்டாம் என்றாலும், எத்தனை முறை எதிர்த்து பேசினாலும் நாங்கள் நித்திய நரகத்துக்கு ஆளாவோம் என்று, என்றென்றைக்கும் அக்னியும் கந்தகமும் இருக்கிற அந்த நரகத்திலே வேதனைப்படுவோம் என்று அறிந்து எங்கள் மீது இருக்கிற அன்பின் நிமித்தம் ஆண்டவரே, எங்களை விடாமல் உம்முடைய கரத்தை நீட்டி எங்களை அழைக்கிறதற்காக நன்றி. இன்றைக்கு நீட்டப்பட்ட உம்முடைய கரத்திலிருந்து யார் யார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, ஆமாண்டவரே, இன்னும் உம்மிடத்தில் நான் திரும்பவில்லை என்று அவையாலே உணர்த்தப்பட்டு உம்முடைய அரவணைப்புக்குள் சேர வேண்டும் என்று அநேகருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. உங்க எல்லாருக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமாக அற்புதம் செய்வார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. கர்த்தருடைய மகா கிருபைனாலே இந்த அனுதின தியான நிகழ்ச்சி 1000வது நாளை தொட போகிறது. இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருந்தால் இந்த சந்தர்ப்பமாக ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்தவர்களா இருப்பீங்க. ஹalleluya. நியூ டெல்லி, டெல்லி மற்றும் சுற்றி இருக்கிற உங்கள் அனைவருக்கும் நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மார்ச் 26ஆம் தேதி ஒரு ஹாலிடே ஆகவே ஒரு விசேஷமான ஒன் டே கெட் டுகெதரை உங்களுக்காக டெல்லியிலே ஏற்பாடு செய்கிறோம். இங்க தமிழோ ஹிந்தியோ மற்ற மொழி பேசுகிறவர்களானாலும் வாங்க. சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலம் தேவனுடைய வார்த்தை கேட்கிற உங்களை ஆவிக்குரிய விதத்திலே பலப்படுத்த வேண்டும் என்று, ஜெபிக்க வேண்டும் என்று, நேரடியாக உங்களை பார்த்து உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க வேண்டும் என்று, தேர்வு எழுதுகிறவங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று டெல்லி வருகிறோம். மார்ச் 26ஆம் தேதி மதியம் 2 to 5 மணி வரை, 6 to 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸாக இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறும். YWCA கான்ஸ்டன்டியா ஹால், கேட் நம்பர் 1, குருத்வார், பங்களா சாஹிப், அசோக் ரோடு, நியூ டெல்லி. உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க அல்லது கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு உடனடியாக ஒரு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் மூலமா ஒரு டெக்ஸ்ட் அனுப்புங்க. நீங்க நிச்சயமா வருவீர்கள் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து அவரை பாடி துதிக்க, அவர் வசனம் தியானிக்க, மிக முக்கியமாய் உங்களை நேரடியாக பார்த்து உங்களுக்காக ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். வாங்க, தேவ பிரசன்னத்தை, தேவ விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க.